கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருடைய கண்ணும் வெளிச்சமா இருக்கு. சிங்காசனம் பூமி வந்தன் பாதப்படி, வானமுந்தன் சிங்காசனம் பூமி வந்தன் பாதப்படி, பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்குரியவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படும். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் எங்களை உருவாக்கும். உம்முடைய கிருபையில் எங்களை அலங்கரியும். முற்றிலும் உம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் ஒரு சின்ன கூட்டம்தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானவர் பார்க்குறாங்க. என்ன, திருநெல்வேலியில் ஜேடிகே என்கிற டிவியில் இது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் தருகிற எல்லா ஒத்துழைப்புக்கு, எல்லா ஜெபத்திற்கு நன்றி. காட் பிளஸ் யூ. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பு, குதிரையை குறித்து பேச போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த குதிரைங்க, மிருகங்கள்லாம் நம்மளை குறித்து பேசுதோ இல்லையோ, அதை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஏதாவது ஒரு 4 நாய்கள் உட்கார்ந்து நம்மளை பற்றி டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறீங்க? அது பண்ணார். 4 குதிரைகள் உட்கார்ந்து இந்த மனுஷங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி நம்மளை பற்றி டிஸ்கஸ் பண்ணாது. சில நேரத்தில் அதுங்க நினைக்கும், ஏதோ நினைக்கும். அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு குதிரையை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புவது, இது எந்த குதிரைன்னா, ஒரு ஆவிக்குரிய குதிரை. ஒரு ஆவிக்குரிய குதிரையை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். குதிரை ரொம்ப அழகானது. என்ன, குதிரை ரொம்ப அழகானது, நல்ல கம்பீரமானது, பலம் உள்ளது. குதிரை பல காரியங்களுக்கு பயன்பட்டாலும் குதிரையினுடைய ஒரு மேன்மை எப்படின்னா, இராணுவத்தில் குதிரை பயன்படுத்தப்படுவதுன்னு. அந்த காலத்தில் இராணுவ வீரர்கள் அந்த குதிரையில் ஏறி அவங்க போகிறது ஒரு பெரிய கம்பீரம். அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் படம் பார்க்கும் பொழுது
அவர் குதிரையில் வெள்ளை குதிரையில் போகும்பொழுது எனக்கும் அப்படியே கற்பனை, நாமளும் என்ன செய்கிறது, நான் மட்டும் இல்லை எல்லாம் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க, ஒரு கருப்பு குதிரையில் வெள்ளை குதிரை அப்படியே பறக்கிற மாதிரி. ஸோ குதிரை அவ்வளோ அழகானது, அவ்வளோ மகிமையானது. ஸோ அந்த குதிரையை போல ஒரு ஆவிக்குரிய குதிரையாய் இந்த சபை இருக்கணும், நாம் இருக்கணும். ஆகவே இந்த குதிரையை எப்படி ஒரு மனுஷன் ட்ரெயின் பண்ணி அதை தனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறானோ, அதை போலவே ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆண்டவர் மிக அழகாய் நமக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். ஒரு காட்டு குதிரையை ஒரு ரேஸில் பயன்படுத்த முடியாது. ஒரு வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருக்கிற ஒரு குதிரையை கொண்டு வந்து அதன் மேலே ராஜாவை ஏற்றி பவனி வர பண்ண முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு ட்ரெயின் பண்ண குதிரையை தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. தாவீது ராஜா பவனி வரணும், யுத்தத்திற்கு போகணும்னா எங்கேயோ இருக்கிற காட்டில் இருக்கிற வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு குதிரையை கொண்டு வந்து அதன் மேலே அவனை ஏற்ற மாட்டாங்க. ஒரு ராஜா, ஒரு பிரபு, ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு குதிரையை தான் தேடுவான். ஆமேன். ஸோ அதே போல் ஆண்டவரும் நம்மை சபையிலே கொண்டு வந்து நல்ல பயிற்சியை கொடுத்து நம்மை ஒரு ஆவிக்குரிய குதிரையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த பயிற்சி இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய குதிரையாய் மாற மாட்டோம். சில நேரத்தில் வெறும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற உபதேசம் உங்களை ஆவிக்குரிய குதிரையாய் மாற்றாது. பிரைஸ் தி லார்ட். ட்ரைனிங் எப்பவுமே கஷ்டம். ஆனால் ட்ரைனிங் தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். நல்ல ஒரு வீரனை, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை, ஒரு நல்ல ஒரு விளையாட்டு, ஒரு டென்னிஸ் வீரனை எது உருவாக்கும் சொல்லுங்க? ட்ரைனிங். ஸோ சபையே இது நாங்கள் என்ன தரோம் இங்கே? உங்களுக்கு ட்ரைனிங் தரோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ட்ரைனிங். நீங்கள் என்ன தப்பு செய்துட்டு வந்தீங்களோ அதை தான் இங்கே நாங்கள் பேசுவோம். நீங்கள் நினைப்பீங்க, ஓ யாரோ சொல்லிட்டாங்களோ. யாரும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் உன்னை ட்ரெயின் பண்ணுறார். ஆமீன். சரியா? எலிசாவை பற்றி சொல்லுவாங்க, ராஜாவே உம்முடைய பள்ளி அறையில் நீ பேசுவதை கூட சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி எலிசா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் நீ என்ன அட்டகாசம் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே வெட்ட வெளிச்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுவார். உனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கார் போய் சொல்லிட்டாரோ, இல்லை கர்த்தர் சொல்லுவார். ஆமீன். சரியா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு பிரதர் வந்து சொன்னார் என்கிட்ட வந்து, பிரதர் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்களே, யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு அப்படின்னாரு. எங்களுக்கு இது வேறு வேலையே இல்லையா? சரியா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை ட்ரெயின் பண்ணுறார். சொல்லுங்க, ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய குதிரையாய் மாறணும். இந்த ஆவிக்குரிய குதிரைக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் எதுன்னா கண்ணு. இந்த ஆவிக்குரிய குதிரைக்கு எது ரொம்ப முக்கியம்? கண்ணு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஒரு யுத்த குதிரைக்கு கண்ணு முக்கியம். அது என்ன, அந்த கண்ணில் ஏதோ என்ன களிம்பம்மா என்ன போடுவாங்க, அதை போட்டு கடிவாளம் வாய்க்கம்மா கண்ணுக்கு என்ன ஏதோ ஒன்று போட்டு என்ன செய்வாங்க, அதை மறைத்து அதை ஃபோக்கஸ் பண்ண பார்ப்பாங்க. கண் என்ன செய்யணும்? ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த பக்கம் நல்ல ஒரு பயிர் இருந்தால் அது கண் அப்படி திரும்பிச்சதுன்னா நீ போய் சேர மாட்டேன். என்ன? ஸோ ஒரு ஆவிக்குரிய குதிரையாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். உங்கள் கண்ணு ரொம்ப முக்கியம். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அதை நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஸோ வசனம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட ஒரு கிணறு. உன் கண்கள் எப்படி இருக்கணும், இல்லாட்டால் நீ எப்படி இருக்கணும்? மறைவு கட்டப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். உன் தோட்டத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது. என்ன?
உன்னுடைய தோட்டம், உன்னுடைய ஆவிக்குரிய தோட்டத்தில் உன்னுடைய உன்னுடைய அந்த நீ தோட்டமாக இருக்கிற ஆடு மாடு பலவிதமான உன்னை அழிக்கக்கூடிய எதுவும் வராதபடி உன் கண்களை நீ மறைவு கட்டணும். எல்லாத்தையும் பார்க்க நாம் அழைக்கப்படலை. ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, பாவத்தை பார்க்க கூடாது சுத்த கண்ணர். பிரைஸ் தி லார்ட். ஸோ மறைவு கட்டப்பட்ட ஒரு கண் உனக்கு இருக்கா? முத்தரிக்கப்பட்ட ஒரு கண்ணாய் உன்னுடைய கண்கள் இருக்கா? ஒரு அபிஷேகம். யோபு சொல்லுகிறார், என் கண்ணோடு நான் என்ன செய்தேன்? உடன்படிக்கை பண்ணினேன். நம்முடைய கண்கள் உடன்படிக்கையின் கண்ணா இருக்கணும். அப்படி இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அப்படி நம்முடைய கண்கள் தேவனுக்கு முன்பாய் அது ஒரு முத்தரிக்கப்பட்ட ஒரு கண்ணா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. யோபு 1:10 வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஏன் ஆண்டவரே நான் யோபுவை தொட முடியல? பிசாசு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். யோபுவை நான் தொட முடியல. ஏன் தொட முடியல? யோபுவை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்தார். ஏன் ஆண்டவர் வேலி அடைத்தார்? யோபு தன்னை சுற்றி வேலி அடைத்து கொண்டான். ஆமென். அவனுடைய கண்கள் வேலி அடைக்கப்பட்ட கண்கள். அவனுடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. தன் கண்ணை பற்றி பேசுகிறார், கையை பற்றி பேசுகிறார். ஸோ ஒரு மனுஷன் தேவனுக்காக தன்னை சிறுமைப்படுத்தி தேவனுடைய அந்த உன்னதமான சித்தத்திற்காக ஒரு மனிதன் தன்னுடைய கண்களை நேர்படுத்தினால் அவனை சுற்றி ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு வேலியை போடுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாவத்தில் எப்படி விழுறாங்க? கண்ணால் தான் விழுறாங்க. ஏவாளை ஏன் கேட்ட? அது கண்கள் பார்ப்பதற்கு நல்லா இருந்துச்சப்பா. அந்த பழம் கண்களுக்கு எப்படி இருந்தது? அழகா, ரொம்ப நல்லா இருந்தது. யார் ஒருவன் கண்ணை முத்திரை போடலையோ அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. நம்முடைய கண்கள் சரியான நோக்கத்தோடு கூட இல்லை, சரியான ஒரு அர்ப்பணிப்போடு கூட இல்லைன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய குதிரையினுடைய கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கண்கள் தெளிவா இருக்கணும்னா வேத வார்த்தைகளை ரொம்ப ஆழமாய் நீங்கள் பார்க்கணும். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது 2 விதத்தில் நம்முடைய கண், 2 பல விதத்தில் பார்க்கும், பல விதத்தில் பார்க்கும். அதுதான் ஒரு ப்ரொஃபஸர் என்ன செய்தாரா, தன்னுடைய காலேஜ் ரூமில் வந்து, கிளாஸ் ரூமில் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தார். அவர் சொன்னார், நான் சொல்லும் பொழுது மட்டும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் திடீர்னு வச்சார் ஒரு எக்ஸாம். எல்லோரும் அப்படியே உட்காந்தாங்க. எல்லார் பேப்பர்லேயும், எல்லாருடைய டேபிள்லேயும் ஒரு பேப்பர் வைத்தார். அதுக்கப்புறம் எல்லோரும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பேப்பரை, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவங்க பேப்பரை திருப்பின உடனே பேப்பரில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கருப்பு புள்ளியை போட்டு வச்சுருந்தார். சென்டரில் என்ன ஒரு கருப்பு புள்ளியை போட்டு வச்சுருந்தார். அப்போது எல்லாரையும் எழுத சொன்னார். எழுதுங்க. அவர் எதுவும் கேட்கல. எழுதுங்க. அது வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு கொஸ்டின் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதுங்கன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுனாங்க, பல விதமாக எழுதுனாங்க. ஒரு 20 ஸ்டூடெண்ட். கடைசியில் 20 பேரையும் அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்றத கொண்டு வந்து பேச சொன்னார். ஒவ்வொருத்தரும் அந்த புள்ளியை ரொம்ப மையமாய் வைத்து நிறைய காரியங்களை எழுதினாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாரையும் எழுதுனதையும் பார்த்துட்டு கடைசியாக சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒயிட் ஷீட் கொடுத்தேன், அதில் ஒரு சின்ன புள்ளியிட்ட ஒரு டாட்டை தான், ஒரு கருப்பு புள்ளியை தான் நான் போட்டேன்.
உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எது மேலே இருக்குது? கருப்பு புள்ளிகள் மேலே தான் இருக்குது. அந்த பெரிய ஒயிட் ஷீட்டை பற்றி எதுவுமே எழுதலையே. என்ன? ஒரு கருப்பு புள்ளி மேலே தான் நீங்கள் பார்க்குற. ஒவ்வொருடைய பார்வையும் அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஒவ்வொருடைய பார்வையும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தேவ கிருபையை பொறுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது உனக்கு மனதுருக்கம் ஏற்படுகிறதா? உன் கண் வெளிச்சமானது. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவன் பாவியான மனுஷன், இவன் செய்தது, இவன் குருடனாய் பிறந்தது, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா நீ நினைக்கிறியா? உன் கண் இருளானது. அதே இடத்துல ஆண்டவர் சொல்றார், இல்லை, இவன் மூலமாய் நான் மகிமைப்பட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருடைய கண்ணும் வெளிச்சமா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய கண் சரியில்லை அப்படின்னா நீ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குதிரையாய் மாற முடியாது. எதையும் தெளிவாய் பார்க்கணும், எதையும் மேலோட்டமாய் பார்க்கக்கூடாது. மேலே சிப்பி தான், உள்ளதான் என்ன இருக்கு? முத்து இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட மேலோட்டமாய் பார்க்கக்கூடாது. மனுஷர்களை கூட மேலோட்டமாய் பார்த்து பழகக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய குதிரை ஆழத்தை பார்க்கிற ஒரு கண்கள் உங்களுக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேலோட்டமாய் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால். சில நேரத்தில் நல்லவர்களை கெட்டவர்களாய் பார்ப்போம், கெட்டவர்களை நல்லவர்களாய் பார்ப்போம். என்ன அழகு? அதுதான் வஞ்சனைன்றது. அழகு என்ன? வஞ்சனை. ரொம்ப மோசமாக இருப்பான், அழகாக இருப்பான். அவனை நம்ம என்ன நினைப்போம்? இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கான், உள்ளமும் அப்படி இருக்குமோ? சில நேரத்தில் சிலர் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறான் என்று சொல்கிறது போல ஒரு கடினமான தோற்றமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளமோ மகிமையாக இருக்கும். உள்ளமோ மகிமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கண் தெளிவான கண்ணாக இருக்கட்டும். அதுக்கு ரொம்ப ஞானம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு பாருங்க, 23வது வசனம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. தயவு செய்து உன் கண்ணை சரிப்படுத்து. உன் கண்ணு மற்றவங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, உன்னை பார்க்கணும். அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சபையில் அது சரியில்லை, இது சரியில்லை, சபை சரியில்லை, சபை சரியில்லை. சபையில் நீ சரியா இருக்கியான்னு பாரு. பிரைஸ் தி லார்ட். என்ன? நம்மளை பார்க்கணும். நாம் எப்படி இருக்கிறோம்? குடும்பத்தில் நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக குடும்பத்தில் நான் சரியாக இருக்கிறேன் நான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தயவு செய்து உங்கள் கண் ஒரு நியாயமான கண்ணாக இருக்கட்டும். அதுதான் ஒளி. அநியாய கண் நமக்கு வேண்டாம். வஞ்சனையான கண் நமக்கு வேண்டாம். நியாயம், எதையும் நியாயமாய் பார்க்கிற கண். கண்ணில் நியாயமாக பார்க்கணும். என்ன? நியாயமாக பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், 3வது அதிகாரம் 18, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலை புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணையும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு? உன் கண்ணுக்கு களிக்கம் போடப்பா. நீ ஐஸ்வர்யனாய் மாறணுமா? உனக்கு பொன்னை தருகிறேன், உன்னுடைய நிர்வாணத்தை மூடும்படி உனக்கு ஆடை தருகிறேன், வெண்வஸ்திரம் தருகிறேன். இதுக்கெல்லாம் உன் பார்வை சரியா இருக்கட்டும். இந்த பார்வை ரொம்ப மோசம்னு நமக்கு பிடிச்சவங்களை ஒரு மாதிரி பார்க்கும், நமக்கு பிடிக்காதவங்களை இந்த கண் ஒரு மாதிரி பார்க்கும். கவனிச்சிருக்கீங்களா? தான் வீட்டுக்கு அம்மா அப்பா வந்தால் இந்த கண்ணு பார்க்குற பார்வை வேற, தான் வீட்டுக்கு மாமியார் மாமனார் வந்துட்டா அந்த கண்ணு பார்க்குற பார்வை வேற. அம்மா வந்தால் கண்ணு டார்ச் லைட் மாதிரி ஆயிடுது, அவ்வளோ பெருசாகிடுது. அப்படியே முகம்லாம் அப்படியே
அது அந்த 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 லுக்கே தனி. அதே புருஷன் வீட்டில் இருந்து அம்மாவோ அண்ணனோ வந்தா அந்த கண்ணு பூனை கண்ணு, நியாயமான கண்ணு இல்லை. கரெக்டா? கொடுக்கறதுல கூட, சமைக்கிறதுல கூட கண்ணு சரியில்லை. புருஷன் வீட்டிலேருந்து வந்தா அந்த சமையல் கூட சரியா இல்லை. கண்ணு பார்த்து உப்பு போட தெரியல. கண்ணு நியாயமான கண்ணு உனக்கு இல்லைன்னா அந்த கண்ணு ஒரு குறையுள்ள ஒரு கண், குறையுள்ள ஒரு கண். ஒரு ஏழையை நீ ரொம்ப அவமதிச்சு நீ பார்க்குற அப்படின்னா உன் கண்ணு ஒரு குறையுள்ள ஒரு கண். ஜாதி உன் கண்ணு பார்க்குதுன்னா இயேசுவின் ரத்தம், ஹல்லேலூயா. என்னத்தை பார்க்குது? ஜாதி. இவங்க நம்ம ஜாதி. ஆஹா, அந்த கண் என்ன கண்? என்ன கண் அது? சொல்லுங்க, உங்க கண்ணு ஜாதியை தேடுதா ஐயா? என்ன செய்ய? நம்ம பேர் என்ன? ஆவிக்குரியவர்கள். கண் என்ன? ஜாதி கண். நல்லா இருக்கு அந்த பேர். என்ன கண்? என்ன கண்? ஜாதி கண், பணக்கண். சிலருக்கு பணம் படைத்தவங்க தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸ்டேட்டஸ், எனக்கு அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ். இவங்களும் மேனேஜர், அவங்களும் மேனேஜர். இவங்க சாதாரண ஆள்கிட்டெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க மாட்டாங்க. இந்த கண்ணு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நம்முடைய கண் நியாயமாக இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வஞ்சனை பண்ணுற கண் இருக்கா? இந்த சர்வ் பண்ணுறாங்க தம்பிமாருங்க, சர்வ் பண்ணுறாங்க. அவனுக்கு பிடிச்ச ஆட்கள் வரும் பொழுது 2 சிக்கன் எக்ஸ்ட்ராவும், அவனுக்கு பிடிக்காத ஆட்கள் வரும் பொழுது வெறும் கறியும் மட்டும் கொடுத்தா அது என்ன கண்? வஞ்சனை கண். இது பொதுவாக அம்மாமாருக்கு இருக்கும் இந்த கண். இந்த கண் யாருக்கு இருக்கும்? அம்மாமாருக்கு இருக்கும். தனக்கு அதில் மூத்த பிள்ளைக்கு தனியாக எடுத்து வைப்பாங்க, அவனுக்கு தனியாக வைப்பாங்க. பொண்ணுக்கு தரமாட்டாங்க. பொண்ணுக்கு சில விசேஷமான சாப்பாடு தரமாட்டாங்க. தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? அதெல்லாம் என்ன கண்? வஞ்சனை கண். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண தெரியல, ஈக்குவலாக ட்ரீட் பண்ண தெரியல. இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு கண் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அதை தான் நான் விரும்புகிறேன், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன், அதை தான் நான் செய்ய ஆசைப்படுறேன். நீங்களும் அப்படி இருங்க. ஆமீன். நீங்களும் அப்படி எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. எல்லாரையும் முன்னுக்கு வருவதற்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். கண்ணு சரியில்லை அப்படின்னா அந்த குதிரையை ஆண்டவர் தொழுவத்தில் எங்கேயாவது கட்டி வைப்பார். அது மேலே ஆண்டவர் சவாரி செய்ய மாட்டார். ஆமீன். கண்ணு சரியில்லைன்னா நீங்கள் ஊழியத்தில் கூட ஆண்டவங்களை, நான் உங்களை பயன்படுத்தணும்னு நினைப்பேன், ஆண்டவங்களை பயன்படுத்த மாட்டார். நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க, பாஸ்டர் என்ன சரியாக எனக்கு சான்ஸ் கொடுக்கல. உன் கண்ணு சரியில்லை. வஞ்சக கண், குழப்பமான கண், தெளிவில்லாத கண், மங்கின கண், இருளடைந்த கண், வன்கண். கண்ணில் கண் சரி, இது பயங்கர கண். இது ஒருத்தர் நல்லா இருந்தாலே அந்த கண்ணு பார்க்கும் பாருங்க, எக்ஸ்ரே மாதிரி பார்க்கும் அந்த கண். அந்த செயின் டப்புன்னு அறுந்து கீழே விழுந்துருமே. ஆமாம், அவங்க பார்க்குற பார்வையில் அந்த செயின் என்ன ஆகிடும்? அறுந்துடும். ஆண்டவனை பயன்படுத்தணுமா? நீ ஒரு யுத்த குதிரையாய் மாறணுமா? கண்ணை சரிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணை சரிப்படுத்து. எல்லாரையும் நேசிக்கிற கண்ணா மாறட்டும். ஆமீன். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு கண் தான் நமக்கு தேவை. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். எப்படி போகலாமா வேண்டாமா? நீங்கள் போக வேண்டானாலும் அதுதான் ரொம்ப எடுப்பேன். சரியா? அடுத்து இந்த கண் எப்படி பார்க்கணுமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாய்
செவ்வையாய் பார்க்கட்டும். அதை நான் ஓரளவுக்கு டச் பண்ணிட்டேன். உன் கண் எப்படி பார்க்கணுமா? இப்போ என்னை பார்க்கணும்னா நேராக பாருங்க. என்ன இங்கே வச்சுட்டு இப்படி 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 கண் இந்த காக்கா பார்க்குற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. சரியா? விளங்குதா? ஸ்ட்ரெயிட்னஸ் நேராக பாருன்னா உனக்கும் எனக்கும் இடையில எந்த மனஸ்தாபம் இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். மனஸ்தாபம் இல்லை. எப்போ அப்பாவை நேராக பையன் பார்க்க மாட்டான்? ஏதாவது தப்பு பண்ணான் என்ன அப்படி தலையெல்லாம் அப்படி 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 போகும். பொண்ணு எப்போ அம்மா கிட்ட வந்து ஓடி வந்து அம்மா கண்ணை நேராக பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது அப்படின்னா சம்திங் ராங். என்ன சம்திங் ராங்? ஏன்னா நேர்மை இல்லைன்னு அர்த்தம். கண்ணில் என்ன இல்லை? நேர்மை இல்லை. நேர்மை இருந்தால் நேராக பார்ப்போம், உண்மை இருந்தால் நேராக பார்ப்போம். ஆமீன். ஏன்னா வந்து நேராக பார்த்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. ஆமீன். ஒருத்தர் நம்ம முகத்தை பார்க்கல அப்படின்னாலே அவங்க ஏதோ நேரான ஒரு பார்வை இல்லை. அதனால தான் கண்ணை வைத்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, கண்ணை அப்படி நான் கண்ணை பார்க்கும்போதே சில கண்ணை திருப்புவாங்க. ஓ சம்திங் ராங். ஆமீன். அதனால தான் எக்காரணத்தை கொண்டு அப்படி அப்படி அப்படியே நில்லுங்க. அப்படியே கண் ரொம்ப ரொம்ப நம்ம ஒருத்தர் மேலே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள கண்ணை நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவருக்கு உன் மேலே பிரச்சனை அவரும் பார்க்க மாட்டார். நீ ஆண்டவரை பார்ப்ப, அவர் அங்கே பார்ப்பார். பாஸ்டர் வின்சென்ட்டை பார்த்துட்டு இருப்பார். நீ ஏசப்பான்னுவ, அவர் என்ன தான் பார்ப்பார். ஏன்னா உனக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். நம்ம கண் எப்போ எப்படி பார்க்கணும்? நேராக பார்க்கணும். நேராக ஒரு மனஸ்தாபமாக நேராக போய் பார்த்து நீங்கள் செய்தது எனக்கு பிடிக்கல. சரி, உண்மை இல்லாதவருடைய கண்ணே கோணலான கண்ணு தான். ஒருத்தர்கிட்ட உண்மை இல்லை, அவங்க பேச்சு ஒன்று உள்ளம் ஒன்று அப்படின்னா அந்த கண்ணு நேராக பார்க்காது. நேராக பார்க்கவே பார்க்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னோன்னு எல்லாரும் என்னை ரொம்ப பார்க்குறீங்க. சரியா? ஸோ நான் சும்மா விளையாட்டுக்கு விட்டேன் நான். சரியா? சில நேரத்தில் ஒருத்தரையாக பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படியே. சரியா? ஆனால் இதை சொன்னோன்னு எல்லாரும் அப்படியே பாஸ்ட். நம்ம கண் எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும். தைரியம் உள்ளவர்கள் கண்ணு தான் நேராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோமே. யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நீ நிற்க வேண்டாம். கண்ணுக்கு கண்ணு பாரு. சரியா? நீ ஆண்டவருடைய பிள்ளை. எதுக்கு நீ பயந்து அவங்க பெருவிரலை பார்த்துட்டு நிற்க? ஃபோக்கஸ் தேர் ஐ. நீ நேராக பாரு. நீ எதுலையும் குறைஞ்சி போனவன் இல்லை. தன்னை தாழ்த்துகிறவன் நேராக பார்க்க மாட்டான். ஆமீன். நீ எதுக்கு ஒன்று தாழ்த்தி கொள்ற? கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமீன். உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம அழகை குறிச்சோ, நம்ம படிப்பை குறிச்சோ, நம்முடைய எதை குறித்தும் தயவு செய்து உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய படைப்பு, உன்னதமான படைப்பு. என் லைஃப்பில் இந்த தாழ்வு மனப்பான்மை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் பேசும் பொழுது ஆண்டவர் சொன்ன, உன்னை எங்கே வச்சிருக்கிறேன்? முட்டாள் மாதிரி நீ உன்னை தாழ்த்திட்டு இருக்க. என்கிட்ட நீ தாழ்மையாக இருக்கிறது நல்லது. நான் உன்னை எங்கேயோ உயர்த்தி வச்சிருக்கிறேன்னு. இன்னும் எதுக்கு நீ உன்னை இப்படி உன்னை ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற? சிங்கம் போல மாறுனார். நான் மாறிட்டேன். அவ்வளோதான். அவர் சொன்னார் மாறிட்டேன். அதனால தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. யார்கிட்டையும் கால் மேலே கால் போட்டு பேசிடலாம், கால் ஆட்டிகிட்டே பேசலாம். என்ன? நீ தாழ்ந்தவன் அல்ல. ஆமீன். நீ தாழ்ந்தவன் அல்ல. உன் கண் நேராக பார்க்கட்டும். உனக்குள் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. படிப்பு அது தானாக வரும். படிக்கலைன்றதுனால படித்தவங்க முன்னாடி கை கட்டி நிற்காத. இயேசு உனக்குள் இருக்கிறார். ஆமீன். நான் மேட்டிமை குறித்து நான் பேசலை. தாழ்வு மனப்பான்மை உன் கண்ணை கீழே கொண்டு வந்துடும். அடிமை மாதிரி போய் நிற்காத. நீ இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். அல்லேலூயா. அந்நிய கண்களால் என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். தெய்வத்தை பார்க்குற கண்ணுள்ள உன்னை மனுஷனை பார்த்து ஏன் பயப்படுற? நீ யாரை பார்க்கணும்? தெய்வத்தை பார்க்குற கண் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
உங்கள் கண்கள் நேராய் பார்க்கட்டும். நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் தேவனுடைய ஊழியக்காரன். நீங்கள் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் விசேஷமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கண் எப்படி இருக்கணும்? நேராக பார்க்கணும், ஃபோக்கஸ்ட். அடுத்து நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு. அது என்ன? விசுவாச கண்கள். இந்த நேரான கண்ணு என்ன? விசுவாசம். கண்ணில் ஒரு விசுவாசம் தெரியணும். சிலர் கண்கள் அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற கண். உன் கண்ணை பார்க்கும்போது என்ன தெரியணும்? உன் கண்ணில் ஒரு பிரைட்னஸ், ஒரு நம்பிக்கை தெரியணும். என்னால் வாழ முடியும், என்ன என்னால் சாதிக்க முடியும், நான் முன்னேற முடியும். சில பிள்ளைகள் பாருங்க, புருஷனால் கைவிடப்பட்டுடுவாங்க. குழந்தை இருக்கும், புருஷன் கைவிட்டுடுவான். அந்த பிள்ளைகள் அப்படியே அழுது அழுது நொந்து என்ன செய்வோம் ஆண்டவர் அறிந்து கொள்வாங்க. அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். அந்த குழந்தையை வளர்த்துடுறாங்க, பெரிய காரியம் செய்துடுறாங்க. ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஏசு சாமி என்னை ஆசீர்வதிப்பார். உங்க கண்களில் கவலை தெரியக்கூடாது, நம்பிக்கை தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். கவலை தெரியக்கூடாது. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்வோம். எனக்கு ஆண்டவர் வாக்கு தந்ததை நான் பெற்றுக்கொள்வேன். நம்பிக்கையின் கண் தான் நமக்கு தேவை. அதுதான் நேராய் ஃபோக்கஸ்ட். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை யாருக்கு வரும்? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி தனக்காக பயன்படுத்துவார்? நம்பிக்கை இல்லாத ஒருவனிடத்தில் எப்படி பொறுப்பை கொடுக்க முடியும்? என்ன? உங்க கண்களில் ஒரு ஒளி, ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த கண்களை பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தரிசித்தால் உன் கண்ணில் ஒரு ஒளி இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ கோழையா இருக்க மாட்டே, கோழையா இருக்க மாட்டேன். என்ன வியாதி வந்தாலும் நீ தைரியமா நிற்ப. எத்தனை பேர் கேன்சர் வியாதியிலிருந்து வெளியே வராங்க? ஆமென். நம்பிக்கை. கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து சுகமாக்குவார். சுகமாக்காட்டாலும் பரவாயில்ல, போய் சேர்றோம். என்ன இப்போ? ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை. கண்களிலே ஒளி இருக்கணும். அவங்க சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சபையில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை. இந்த சபை 15-20 பேரா இருக்கும் பொழுதே நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஜெபித்தோம். இந்த சபை ஆண்டவர் மகிமையான சபையாய் மாற்றுவார். ஆமென். ஒரு 20 பேர் இருக்கும் பொழுது ஒரு மண்டே அன்றைக்கு, அப்பொழுதெல்லாம் சண்டே எல்லாம் முடிச்சுட்டு மண்டே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். லீடர்ஸ் ஒரு 20-25 பேர் ஜெபம் பண்ணுவோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அப்போ அந்த காலத்தில் அந்த நாட்களில் பால்யாங்கிச்சோ, கொரியா அப்படின்னாலே பால்யாங்கிச்சோ. ஸோ பால்யாங்கிச்சோ உன்னுடைய கொரியா என்று சொன்னால் எப்படி பால்யாங்கிச்சோ ஞாபகத்துக்கு வராங்களோ, அது மாதிரி சிங்கப்பூர் என்று சொன்னால் இந்த கிங் ஆஃப் க்ளோரியை நான் மேன்மைப்படுத்தின ஆண்டு சொன்னார். ஆமீன். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல கிங் ஆஃப் க்ளோரி சிங்கப்பூர் என்ற பாஸ்டர் வின்சென்ட் எத்தனையோ இடத்துல ஆண்டு மேன்மைப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அந்த 20 பேர் இருக்கும் பொழுது கொடுக்க வாடகை இல்லை, சாப்பிட சரியான சாப்பாடு இல்லை, ஆனால் கண்களிலே நம்பிக்கை இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவர் என்கிற நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை தேவை. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை இல்லாம வாழாதீங்க. சாப்பாடை விட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், யாக்கோப்பு 1வது அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல்
தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா? சொல்லுங்க. ஒருவன் தன் நாக்கை அடக்க முடியல, நாக்கை அடக்காத ஒரு குதிரை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். நம்முடைய பலன் கால்களில் அல்ல, குதிரைக்கு காலில் பலன். நம்முடைய பலன் எங்கே தெரியுமா இருக்கு? நம்முடைய வார்த்தையில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை பார்த்து ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், சுவாமி நீங்கள் என் வீட்டுக்கு வர்ற நான் பாத்திரன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் என்ன செய்கிறான்? போறான். நீங்க பரலோக தெய்வம், உங்களுக்கு வல்லமை இருக்குமே. அப்போ ஆண்டவர் போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். நம்முடைய வல்லமையே வார்த்தையில தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை சொன்னதை நீ செய்யறியா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்றதை செய்யக்கூடிய ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். ஆமென். சொல்றோமா? ஒரு இடத்துல தேவ சமூகத்தில் திருவிருந்தில் எதையெல்லாம் நம்ம ஜெபத்தில் சொல்றோமோ அதை செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்தலைன்னா உன்னுடைய தெய்வ பக்தி வீண் என்று ஆண்டவர் சொல்றார். காலையில் உதட்டை பற்றி நான் பேசினேன். காலையில் பேசும்பொழுது நான் சொன்னேன், அந்த உதடு விலை உயர்ந்த உதடாம். அறிவுள்ள உதடுகள் விலை உயர்ந்த ரத்தினம். இன்றைக்கு எத்தனை பேருடைய உதடு ரத்தினமா இருக்கா, இல்லை தேலா இருக்கா, பாம்பா இருக்கா? சிலருடைய உதடுகள்லாம் தேல், குடும்பத்தை கெடுத்துடும். சில உதடுகளெல்லாம் பாம்பின் விஷம் இருக்கு. அந்த உதட்டில் பாம்பு சுற்றி நிற்கி அப்படி தலையெடுத்து நிற்கி சில உதடு. அந்த அம்மா உங்க வீட்டில் வந்து ஒரு நிமிஷம் பேசினா போதும் புருஷன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. பாம்பு. ஆனால் அந்நிய பாஷை பேசும். அதுதான் எனக்கு புரியாத ஒரு புதிர். சில உதட்டில் என்ன இருக்கு? அதுக்கு லிப்ஸ்டிக். ஹலோ, என்ன பொய், என்ன பொய், என்ன பொய், அதுக்கு லிப்ஸ்டிக். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நாவு சரியில்லை அப்படின்னா உன் தெய்வ பக்தியை வேஸ்ட், ஃபாஸ்டிங் வேஸ்ட், காணிக்கை வேஸ்ட், தசமபாகம் வேஸ்ட், ஊழியம் வேஸ்ட். ஏன்? நாக்கு சரியில்லை. இப்போ விரல் சரியில்லை, நாக்கு இப்போ விரல் ஆயிடுச்சு. அப்படியே அங்கே பார்த்துட்டு SMS, வாட்ஸ்அப், அக்கா அண்ணி வாட்ஸ்அப், என்ன இமெயிலப்பா. சரி, ஒரு ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னா உனக்குள் இருந்து வெளிப்படுகிற உன்னுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். உன் வார்த்தை அன்புள்ள வார்த்தை, உன் வார்த்தை பரிசுத்தமான வார்த்தை, உன் வார்த்தை மனதுருக்கத்தின் வார்த்தை, தாழ்மையின் வார்த்தையா இருந்தா ஆண்டவர் உன்னை யுத்த குதிரையாய் பயன்படுத்துவார். ஆமென். 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள கலகம் வச்சு 4 பேரை பிரிச்சிடுவாங்க. 5 மினிட்ஸ் தான். எத்தனை மினிட்ஸ்? அந்த பிரேக் டைம். அப்படி போயிட்டு அந்த சாப்பாடை கொண்டு வந்து அங்கே பக்கத்துலன்னு, அக்கா உனக்கு தெரியுமா, சிக்கனை கடிச்சிக்கிட்டு, உனக்கு தெரியுமா பிரதர், உங்களுக்கு தெரியுமா, தேவபக்தி வீண், தேவபக்தி வீண். ஆமென். குடும்பத்தில் அப்படி பாவம், நல்லா ஒரு கல்யாணம் கைக்கூடி வந்திருக்கோம், மகராசி போய் இருப்பா, அந்த பொண்ணையா எடுக்கிறீங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏமா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த கல்யாணத்துக்கு நான் தடை பண்ணிடக்கூடாது, அதை நான் சொல்லக்கூடாது. அதை பாவி சொல்லி இருந்தாலாவது அவங்க தீர்த்து வைப்பாங்க. என்ன சரி, நான் என்னால் இந்த கல்யாணம் நான் சொல்ல மாட்டேன். கடைசியில் என்ன அந்த பொண்ணுக்கு குறைச்சல்? 5 வயசுல யாரோ ஒரு பையன் கூட ரோட்டில் நடந்து போயிருக்கு. என்ன அதை சொல்லியிருக்கலாம்ல, 5 வயசில் அவன் நடந்து போனான்னு சொல்லியிருக்கலாம்ல அந்த மாப்பிள்ளை. அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க சொல்லவும் மாட்டாங்க. சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களா ஓ சரி ஓகே பரவாயில்ல, அவங்க தானே, ஓகே. அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுறது?
சரி, என்னென்ன அநியாயம்ப்பா. சரியா, நம்முடைய நாக்கு சரியில்லைன்னா தேவ பக்தி வீண். நாக்கு சரியில்லாதவங்க, ஏசாமியுடைய நாக்கு எத்தனை அற்புதமானது, வசனம் எத்தனை அற்புதமானது, இந்த ஆராதனை எத்தனை அற்புதமானது. இன்னும் நம்முடைய நாக்கு சரியில்லைன்னா எங்கிருந்து ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய குதிரையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். பொய் இருக்கவே கூடாது நாக்கில். ஒருத்தரை பற்றி, இப்போ நான் சோபனாவை பற்றி யார்கிட்ட சொல்கிறேன் வையன், இந்த ராஜி தானே அவன் பேர், ராஜிக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் சோபனாட்டையும் சொல்லியிருக்கணும். சோபனா நீ சரியில்லைம்மா, சோபனா சரியில்லை சொல்லியிருக்கணும். சோபனாவுக்கு நான் ஏன் சரியில்லைன்னு சொன்னேன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் பாஸ்டர், ஆனால் நான் போய் ராஜிக்கிட்ட சொல்ல மாட்டேன், சோபனாவோட நிறுத்திக்குவேன். அதுதான் நான். பிரைஸ் எல்லாம். ஸோ அது ஏமா சோபனா, இந்த காரியம் எனக்கு சரிப்படலை, சரிப்படுத்திக்கோ. சோபனாவுக்கே தெரியாமல் இவர்கிட்ட போய் சோபனா பற்றி தெரியுமா, உன்னுடைய பக்தி வீண், உன்னுடைய பக்தி வீண். அவங்கள பற்றி தெரியுமா, உன்னுடைய பக்தி வீண். ஆண்டவர் நமக்கு பக்தியை கொடுக்கணும், அப்போதான் நம்ம யுத்த குதிரையாய் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாக்கோப்பு 3:3, பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். முழு சரீரத்தையும் கடிவாளம் போட்டு திருப்பி நடத்துகிறோம். ஒரு மனுஷன் தன் வாயில கடிவாளம் போடணும். நீ ஆண்டவருக்காக நீ பயன்படணும் அப்படின்னா உனக்கு நீனே கடிவாளம் போடணும். சுவாமி, என் வாய் மீறாதபடிக்கு நான் ஒரு குறிக்கோளோடு வாழுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ஊழியத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். என் பேரை நான் யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் நான் இப்படி சொன்னதா என் பேரை நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க. நான் பாஸ்டர் இப்படி சொன்னார் தெரியுமா, பாஸ்டர் உங்களை இப்படி இருக்க சொன்னார், சரியா, என் பேர் அப்படி பயன்படுத்தப்படும். அது எனக்கு அதை என்ன செய்யறதுனே தெரியல. நான் யாரை பற்றியும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நான் வீட்டில் கூட யாரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பாஸ்டர் இப்படி உங்களை பற்றி சொன்னார், பாஸ்டருக்கு உங்களை பிடிக்காது, பாஸ்டர் நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறார், இப்படி என்னுடைய பெயர் பயன்படுத்தப்படும். ஐயோ, அதனால நான் பட்ட பாடு என்னைக்கு வரைக்கும் படுறேன். நான் சொல்லாததை சொன்ன மாதிரி, நான் செய்யாததை செய்த மாதிரி என்ன. ஸோ ஆனால் நான் என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என் வாய்க்கு நான் கடிவாளம் போட்டுக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நான் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட முடியும். என்னுடைய தரிசனம் வேற. நான் பவுலை போல ஓடணும் நான் நினைக்கிற மனுஷன், ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யணும், அதற்காக என்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த மனுஷன். நான் என் வாயை கண்ட மாதிரி நான் ஒப்பு கொடுக்க முடியுமோ? ஆகவே என் வாய்க்கு கடிவாளம். நீங்கள் உங்கள் கூட நான் எப்படி யாருக்கிட்ட பேசியிருந்தாலும் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவேன், மற்றவங்களை பற்றி அதிகமாக நான் பேச மாட்டேன். உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி அவ்வளவுதான், முடிஞ்சது. அதோட அதுக்கு மேலே எனக்கு உங்களோட தொடர்பு இல்லை. ஏன்னா என் வாய்க்கு கடிவாளம் போட்டிருக்கு. அதனால தான் நான் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியில் பாஸ்டர் வின்சென்ட்டுடைய மெசேஜ்னா தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? இதில் வேற போட்டி. ஒரு ஐயா சொல்ல, நீங்கள் எப்போ யூடியூப்பில் உங்கள் மெசேஜ் போடுறீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள், நான் தான் குடும்பமாக உட்காந்து பார்ப்போம். ஏன் தெரியுமா? என் வாய்க்கு கடிவாளம் இருக்கு. ஆமென். ஐ எம் நாட் ஏ லூஸ் டாக்கர். தேவையில்லாத நான் பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் என்னுடைய நாவை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன்.
என் நாவிலிருந்து ஆசீர்வாதம் புறப்படணும், தீர்க்க தரிசனம் புறப்படணும், நான் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் எதுக்கு என்னுடைய வாயை, என்னுடைய நாவை நான் எதுக்கு கேவலப்படுத்தணும்? உன்னதமான தேவனை குறித்து நான் பேச என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துவேனா? இல்லை தேவையில்லாத அருவருப்புகளை, சாபங்களை, குறைகளை சொல்லுவேனா? நீங்கள் திருந்தணும் என்பதற்காக அந்த பிரசங்கத்தை இவ்வளோ நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இல்லாட்டால் ஐ டோன்ட் டச். உன்னுடைய நாவு சரியில்லைன்னா நீ தேவனுக்கு பயன்படுத்த முடியாது. உன் வாயில் நீ 1000 வசனம் சொன்னாலும் அந்த வசனம் ஜனங்களுக்கு போய் சேராது. ஆமென், அல்லேலூயா. உன்னுடைய நாவு சரியா இருக்கணும், கடிவாளம் போடப்பட்டிருக்கணும். அன்னைக்கு கூட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் செவிடனை போல இருக்கிற, ஊமையை போல இருக்க நீர் என்னை பயன்படுத்தும். யார் என்ன பேசினாலும் அவங்கள பற்றி ஏன் பேச நீங்கள் கேட்க மாட்டேன். என்னுடைய நாவு தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், என் வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அது பொற்தட்டிலே, அது வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களாக இருக்கணும். உன்னுடைய நாவு எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நாவு எப்படிப்பட்டது? உன் நாவை வைத்துதான் உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உன் நாவை வைத்துதான் உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த குதிரை கீழ்ப்படிவதை போல தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் நாவால் உங்களுக்கு கடிவாளம் போடணும். சுவாமி நான் இதை செய்ய மாட்டேன், நாவால் அறிக்கை செய்யணும். அதுதான் அறிக்கை. தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், துணிகரமாய் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், பிறருக்கு விரோதமாய் அவதூறு பண்ண மாட்டேன், என் நாவுக்கு கடிவாளம் போடுகிறேன், என் சரீரத்தை அடக்குகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்க? அதுதான் கடிவாளம். ஆமென். இதுக்கு மேலே நான் மாறி இது இப்படி தான் ஆண்டவர் நான் இருப்பேன். அல்லேலூயா. நான் பண்ணாததை உங்களை ஒரு நாள் நான் பிரசங்கிக்க மாட்டேன். நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். என்னுடைய உதடுகள், என்னுடைய நாவுகள் கடிவாளம் போடப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். சங்கீதம் 39 வசனம் 1, 2. என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். இது ரொம்ப முக்கியங்க. உங்கள் நாவு பாவம் செய்யாதபடி உங்கள் வழியை காத்து கொள்ளுங்க. துன்மார்க்கர்கள் உனக்கு முன்பாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி தாராளமாக பேசாதீங்க, தாராளமாய் பேசாதீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அவங்க அதை 9ஆம் மாற்றி குழப்பத்தை கொண்டு வருவாங்க. ஆமீன். யார்கிட்டையும் தாராளமாய் பேசாதீங்க. இப்போ ஒரு பிரதரை குறித்து பேசுகிறீங்க, அவர் வேலை சரியில்லை, அதோடு நீங்கள் சும்மா சொல்லியிருப்பீங்க, அவர் அந்த பிரதருக்கு சரியான ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் பேசின ஆள் துன்மார்க்கனாக இருந்தால் அவன் போய் சொல்லுவான் பாருங்க, அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு சரியான வேலை இல்லையா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு வேலையில் திறமை இல்லையா, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா, எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனை புரிந்து கொள்ளுங்க, யாருக்கிட்ட இருதயத்தை திறந்து பேசலாம், யாருக்கிட்ட இருதயத்தை மூடணும்னு தெரியல அப்படின்னா நம்முடைய பெயரை நாசப்படுத்திடுவாங்க. யாரையும் நம்பி உன் பழைய கதையை சொல்லாத. இன்னைக்கு உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாளைக்கு உன்னுடைய பெஸ்ட் எனிமி அவங்க தான். சரியா? யாருக்கிட்டையும் எதுக்கு சொல்கிற, ஆண்டுகிட்ட சொன்னால் போதும். உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வி, உன் வாழ்க்கையில் நடந்த வேதனையை எதுக்கு மனுஷன்கிட்ட போய் பகிர்ந்து கொள்கிற? ஆமீன். அதனால ஏதாவது புண்ணியம் கிடைக்க போதா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்க போகிறதில்லை. எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட போய் பேசு, ஆண்டுகிட்ட போய் பேசு. அல்லேலூயா. குடும்ப சந்தோஷத்துக்காக ஜெபம் பண்ண, அதோட நிறுத்திக்க. என் புருஷன் இப்படி, அவருக்காக ஜெபம் பண்ண, அவ்வளோதான். உன் புருஷனை கிழிச்சிடுவாங்க இந்த உலகம். சரியா? என் மாமியார் இப்படி, என் மாமியாருக்காக ஜெபம் பண்ண, பாவம் அந்த அம்மா வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் தெரியும். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போதும். நாங்கள் ப்ரேயர் பார்ட்னர். என்ன? நாங்கள் ப்ரேயர் பார்ட்னர். நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், என்ன குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஏமாத்து.
என்ன உன் கதையை வச்சு அவங்க ஜோடிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்காக நீ முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கேட்கப்படும். அதை விட பெரிய ஜெபம் இல்லை. அப்படியே உனக்கு ஒரு ஜெபம் தேவைப்பட்ட பாஸ்டர் கிட்டவா, பாஸ்டர் ஜெபிப்பார். உன் புருஷன் பொண்டாட்டி சண்டைய அந்த அக்கா கிட்ட சொல்லி, அக்கா ஜெபம் பண்ணுங்க. அந்த அக்கா ஆண்டவருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, சபை முழுவதும் சொல்லுவாங்க. ஆமீன். நடக்கிறது தான் சொல்றேன். ஏன்னா துன்மார்க்கருக்கு முன்பா என்ன செய்யாத, உன் வாயை கடிவாளத்தால் அடக்கி வை. வேதம் சொல்லுது. உனக்கு ஜெபிக்க பாஸ்டர் இருக்கிறாரு, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ண கேட்க கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா, ஆமீன். வேற எங்கேயும் போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஜெபத்துல வளர்த்து இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். உன் குடும்ப பிரச்சனை நீ தேவ சமூகத்துல சொல்லு. உனக்கும் உன் புருஷனுக்கும் பிரச்சனையா, நீ தேவ சமூகத்துல சொல்லி ஜெபி போதும். காமன் பிரேயர்ஸ். யாருக்கிட்ட என்ன சொல்லுங்க? காமன் பிரேயர்ஸ். என் பிள்ளை அடங்குறதே இல்லை, தயவுசெய்து சொல்லாது. அவன் நல்ல பிள்ளை. இந்த சபையில் உன் பிள்ளை தான் நல்ல பிள்ளை, நீ மட்டும் என் பிள்ளை அடங்குறதில்லைன்னு சொல்லு. உலகம் பூரா சொல்லிடுவாங்க, அந்த பையன் அடங்கா பிடாரி. என்ன வேண்டாம். நான் ஆவிக்குரிய ஜனங்களை பார்த்துட்டேன். ரொம்ப ஏமாற்று. உங்கள் குடும்ப விஷயத்தை அடக்கி வைங்க. கடிவாளம் போட்டு என்ன செய்யுங்க? ரகசியத்தை வெளிப்படுத்தாதீங்க. உன் குறைவு ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் மாற்றுவார். இந்த மனுஷன் ஜெபம் பண்ணி உன் குறைவு மாற போறதில்லை. விளங்குதான் நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட். உனக்கு குழந்தை இல்லை, உன் புருஷன் ஏதோ ஒரு நாள் கோபத்தில் சொல்லியிருப்பான், என்ன உனக்கு குழந்தை இல்லை. அதை போய் சொல்லாத. அதை போய் சொன்னீன்னா இந்த உலகம் அதை அப்படியே விவரித்து சொல்லும். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கொடுமைப்படுறா, அவங்க புருஷன் குழந்தை இல்லைன்னு அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணுவான். என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருப்பான் அவன். என்னைக்கோ ஒரு நாள் வாய் தவறி என்ன ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருப்பான். அவ்வளவுதான். இதை போய் நீ யார்ட்டையாவது சொன்னீன்னா அதை உலகம் பூரா, உன் புருஷன் நல்ல மனுஷனா இருப்பான், சபையிலே உன் புருஷன் தான் நல்ல மனுஷனா இருப்பான், அன்னைக்கு கோவப்பட்டு ஒரு அடி அடிச்சிருப்பார் தெரியாம. எப்போ வாங்குற ஆள் அன்னைக்கு என்ன செய்தாரு? கையை நீட்டி ஒரு அடி அடிச்சிரு. அவ்வளவுதான். அதை போய் சொல்லாத. என்னை அடிச்சிட்டாருன்னு வந்து சர்ச்சில் வந்து கண் கலங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு சொல்லாத. வாங்கிக்கோ. இப்போ என்ன வீட்டுக்காரர் அடித்தா என்ன? உன் அப்பா அடிக்கலையா, அம்மா அடிக்கலையா? அதுக்கப்புறம் நீ கவனிச்சிக்கோ. ஹலோ, அதுக்கப்புறம் கூட அதை சொல்லாத. அதுக்கப்புறம் உன் புருஷனும் நீனும் ஒன்றா வந்தாலும் இந்த உலகம், இந்த மனுஷங்க சொல்லுவாங்க, அவன் வீட்டுக்காரன் பாருங்க அந்த அடி அடிக்கிறான், அவன் பாவம் அப்பாவி, ஏதோ தெரியாமல் அன்னைக்கு ஒரு நாள் அடித்ததுக்கு. ஐயோ வேண்டாம். கடிவாளம் இருக்கணும். என்ன இருக்கணும்? கடிவாளம் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நான் மௌனமாகி, 2வது வசனம் 39:2, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரிக்கிறது. ஏன்? மூடர்கிட்ட போய் பேசிட்டல்ல, உன் துக்கம் எப்படி தான் இருக்கும்? அதிகரிக்க தான் செய்யும். உன் ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டல்ல, சிம்சோன மாதிரி. முடி போச்சு தானே, அபிஷேகம் போச்சு தானே, பேர் கெட்டு போச்சு தானே. என்ன சொல்றீங்க? ஆண்டவருடைய குதிரை கடிவாளம் போடப்பட்ட குதிரை. ஆமேன். கடிவாளம் போடுங்க. குடும்ப ரகசியம் குடும்பத்தோட கடிவாளம் போடுங்க. உங்களை ஒடுக்குங்க. ஏனென்றால் ஆண்டவர் யுத்த குதிரையை தேடுகிறார். இந்த தேசம் நேற்று இரவு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் 5 லட்சம் 6 லட்சம் இந்தியர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்கன்னு இருக்காங்க. ஒவ்வொரு சபையும் வளரட்டும் ஆண்டவரே, சபைகள் உருவாகட்டும் ஆண்டவரே. என்ன 5 லட்சம், ஒவ்வொரு சர்ச்சிலையும் 20,000 30,000 பேர் வந்தாலும் 5 லட்சம் ஆட்கள். எத்தனை சர்ச் இருக்கு? என்ன நாம குதிரையாய், யுத்த குதிரையாய் மாற வேண்டாமா? 100,000 நம்ம இந்தியர்கள் இங்க வேலை செய்யறாங்களே, அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர ஒரு யுத்த குதிரையாய் நீ மாற வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். சோ ஒரு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய குதிரையை எதிர்பார்க்கிறார்.
இந்த காலையில் என் பிரசங்கம் கடினமாக இருந்தாலும் ஆவிக்குரிய குதிரையாய் மாறு. ஆமென். கலிங்கம் போடு, கண்களுக்கு கலிங்கம் போடு, உன் நாக்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. ஹல்லேலூயா. நாம ரொம்ப வேகமானவர்களாக நாம் இருக்கணும். இதை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுது. ஆனால் ஒரு வேகமான ஒரு குதிரையாய் நாம் இருக்கணும். எரேமியா 4வது அதிகாரம் 13வது வசனம். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல் இருக்கிறது, அவன் குதிரைகள் கழுகுகளின் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோம். குதிரை எப்படிப்பட்ட வேகம் உள்ளதா? கழுகை போல வேகம். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வேகம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். குதிரை எப்படி பாய்ந்துட்டு போகுதுன்னு அது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய திறமை ஒரு வேகம் இருக்கணும். நம்ம நடக்கும் பொழுது வயசான ஆட்கள் மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு வேகத்தோடு நம்ம ஓடணும். பிரைஸ் தி லார்ட். சமையல் கூட இந்த ரசத்தையே 1 மணி நேரம் செய்துட்டு இருக்கக்கூடாது. சரி, ஒரு வீட்டில் போய் சாப்பாடு போய் உட்காந்துட்டா இதோ வருது இதோ வருது இதோ 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 ஆயிடுச்சு பிரது இதோ. அப்போ நாம நினைப்போம் ரொம்ப ரொம்ப என்னமோ வருதுன்னா 2 இட்லி ஒரு சட்னி. இதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இது 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 பாஸ்டர் ஏதோ உங்களுக்கு சுகர் டவுன் ஆகுது, இதோ பாஸ்டர் நாம் ஏதோ பரவாயில்ல, ஏதோ மான் கறி காடை வருது, அது வருது, இது வருதுன்னு நினச்சா வர்றது என்னதான் 2 இட்லி ஒரு சட்னி. அந்த வீட்டுக்கார டென்ஷன் ஆகிடுறான். என்ன, காலையில் ஒரு காஃபி ஒரு 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 ப்ரெட்டை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இந்த அம்மா அப்படியே நடந்துடுறாரு, தேர் மாதிரி வருது. அவனுக்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, பசி வேறு, அல்சர் வேறு அந்த ஆளுக்கு. சரி, ஏம்மா கொஞ்சம் கொடு, சீக்கிரம் கொடுன்னா இந்த அம்மா நடந்து வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து கண்ணை மூஞ்சி கழுவ அப்படி எடுத்து இதை எடுத்து கடைசியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை கொண்டு வந்து கொடுக்குது, அவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு போயிடுறான். ஒரு வேகம் இருக்கணும் ஐயா. என்ன, ஒரு வேகம் இருக்கணும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு வேகம் இருக்கணும். பம்பரம் மாதிரி சுத்தணும்னு சொல்லுவாங்கன்னு அப்படி இருக்கணும். இது புருஷனை தான் சுத்த வைக்குது, வேகம் இல்லை. ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு வேகம் இருக்கணும், சம்பாதிக்கிற வேகம் இருக்கணும். ஆமீன். போய் வேலை செய்யணும். சர்ச்சுக்கு வந்தால் அப்படியே திருத்துன்னு என்ன பண்ணணும்னு இருக்கணும், எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சரியா, எதை என்ன பண்ணணும், அங்கே அதை போய் சுத்தப்படுத்தலாமா, அதை சர்ச்சில் அதை செய்யலாமா, மைக்கை செட் பண்ணலாமா, வயரை செட் பண்ணலாமா, ஏதாவது மாற்றலாமா. ஒரு வேகம் வேணும் ஐயா. எதில் தெரியுமா நம்ம சர்ச்சில் வேகம்? ஆமீன் போட்ட பிறகு பாருங்க வேகத்தை. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் நினைப்பேன், எப்பவுமே நான் அதை நிதானமாக சொல்ல நினைப்பேன். எங்கள் 4-5 எங்கேயாவது இருக்கும், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதில் வேகம், அதில் தான் வேகம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வேகம், ஒரு உந்துதல் இருக்கணும். முன்னேறணும், படிப்பில் முன்னேறணும், வேலையில் முன்னேறணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா இல்லையா? சரி, ஒரு வேகம். சில ஆட்கள் முகத்தை பார்த்தாலே விடியா மூஞ்சின்னுவாங்க, தெரியுமா? வேகம் இல்லாத முகம், அப்படியே ஆன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அப்படி தான், அதுவும் அப்படியே உட்காந்து அப்படியே கண் அப்படி மேலே ஐயோ கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். ஒரு வேகம் இருக்கணும். நம்ம பாட்டு பாடும்போது ஒரு வேகம் இருக்கணும். ஆராதனை பண்ணும்போது, ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு 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 வேகத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பவுலுக்குள்ள ஒரு பயங்கர வேகம், பேதுருக்குள்ள ஒரு வேகம், என்ன தாவீதுக்குள்ள ஒரு வேகம். ஒண்ணுமே இல்லை கையில, நான் போய் அந்த கோலியாத்தை கொல்லுகிறேன், என்னப்பா வச்சிருக்கிற, ஒண்ணுமே இல்லையே. ஒரு வேகம் இருக்கு, ஒரு விசுவாச வேகம், ஒரு வைராக்கியம். இன்னைக்கு நமக்கு அது இருக்கணும். எல்லாம் நம்ம சர்ச்சில் எல்லாரும் வேகமாக தான் நடக்கணும். உனக்கு கால் வருதோ இல்லையோ, வேகமாக தான் நடக்கணும், வேகமாக தான் சாப்பிடணும். ஆமீன். ஒரு வேகம் வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த ஆராதனை வந்த ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இவருடைய நாவு, இவருடைய வாய் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
ஒரு நியாயமான பார்வை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படட்டும் சுவாமி. வஞ்சனை இல்லாத ஆண்டவரே, ஈசாக்குக்கே வஞ்சனையான பார்வை இருந்ததப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பார்வை வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, ஒரு நியாயமான ஒரு பார்வை, நியாயமான ஒரு வார்த்தை, ஒரு சரியான ஒரு நற்குணசாலிகளாய் இந்த சபை மக்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும் ஆண்டவரே. மனுஷனை மனுஷனாய் மதிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை எடுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் ஒரு தெய்வீக அன்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.